ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் கிடையாது. சுகருக்கு ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா? சொல்லுங்களேன். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் எழுதுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள். இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த வெயிட்டை குறைச்சாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி நல்லா கேட்டுடுங்க, சரியா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாதிரி நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி வச்சுக்கிடுங்க, சரியா? சிறுதானி மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள், யாராவது நிறுத்தியிருக்காங்களா? சிறுதானி மட்டும் சாப்பிட்டதுனால. வெந்தயம், ஆவாரம்பூ, முக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுருந்த சுகர் பேஷண்ட், சுகருக்கு மட்டும் இப்போ 4 மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, கருப்பு கவனி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, யோகா, மெடிடேஷன், நடைபயிற்சி. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், யூரிக் ஆசிட் பிரச்சனை, இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, போட்டு கேளுங்க, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க, சரி தானே? இதை கரெக்ட் தானே? வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா?